கடந்த நாட்களிலே ஒரு தேவனுடைய ஊழியர் எனக்கு அவர் ஃபோன் பண்ணிட்டு அவர் நம்முடைய ஆன்லைனுடைய அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் உங்கள் பேர் என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டால் நான் என்னுடைய பேரை சொன்னேன். அப்போது உடனே அவர் கேட்டார், ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல வயது முதிர்ந்த ஒரு பாஸ்டரை அவருடைய பேரை சொல்லி என்கிட்ட சொன்னார், இந்த பாஸ்டரை உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு கேட்டார். எவ்வளோ தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு அவங்கள தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. உடனே அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் போல, நான் அவர் பையன் இல்லை அப்படின்னு. அவர் கேட்கும்போது அவருடைய பையனா நான் இருக்கணும்னு நினைச்சு தான் கேட்டிருக்காரு. நான் சொன்ன உடனே, சரி உங்க அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. உடனே நான் எங்க அப்பாவுடைய பேர் வல்சலம் அப்படின்னு சொன்னேன். கேள்விப்படாத பேரா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. ஆமா எங்க அப்பா யாருக்கும் தெரியாதவர் தான் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு, இல்ல நீங்க பாஸ்டருடைய பையன் தானே அப்படின்னு கேட்டாரு. இல்ல 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 எங்க அப்பா பாஸ்டர்லாம் கிடையாது, எங்க அப்பா சாதாரணமான ஒரு விவசாயி, சாதாரணமானவர் தான் பாஸ்டர், நான் பாஸ்டருடைய பையன் கிடையாது. இல்ல இல்ல நான் உங்களுடைய ஊழியத்தை பார்த்து நீங்க ஏதோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில பாஸ்டர்ஸ் ஞாபகம் வச்சு இவங்களுடைய பையனா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்முடைய தேவன் என்னுடைய குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. என் குடும்பத்திலே என் வம்சத்திலே ஒரே ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து இன்றைக்கு இந்த ஊழியத்திலே என்னை நடத்துவது கர்த்தருக்கு அது லேசான காரியம். ஆமென் சொல்லுவோம். அப்படி இருக்குமானால் நான் சொல்றேன், என்னை அப்படி நடத்துவானா இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை அப்படி நடத்துவது கர்த்தருக்கு லேசு. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க எதுக்கு பயப்படக்கூடாதுன்னா, எனக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல நான் எப்படி பாஸ்டர் போய் நிற்பேன், அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, என்ன படிப்பு இருக்குது, ஆண்டவர் நினைச்சாருன்னா கர்த்தருக்கு அது மிகவும் லேசு. ஆமென். யாரோ ஒருத்தர் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு அந்த காரியங்கள் இருக்கலாம், எனக்கு இப்படிப்பட்ட ஒன்று வந்திருக்குது, ஆனா எனக்கு அதுல சம்பந்தம் இல்லை, எனக்கு நிறைய பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் என்ன தூக்கி போட்டாங்க, ஆனா ஆண்டவர் நினைச்சாரு நாங்க கொண்டு போய் நிக்க வைக்க வல்லவர். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, இந்த முதல் காரியத்தை சொல்லி ஜெபிங்க. என்னையும் என் பிள்ளைகளையும் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்திலே இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொள்ள இந்த கர்த்தர் இதோ இந்த ஜெபத்திலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஹalleluya ஹalleluya நான் நம்புறேன். உங்க பிள்ளைகள் சம்பந்தமே இல்லாத இடத்துல, உங்க வம்சத்திற்கு சம்பந்தம் இல்லாம, உங்க குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாத, படிப்பிற்கு சம்பந்தம் இல்லாத இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைகள் கர்த்தர் மிஷனரிகளாய் கர்த்தர் கொண்டு போய் வைக்க போறாரு. தீர்க்க தரிசிகளாய் கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. அப்போஸ்தலர்களாய் அவரை நிறுத்த போறாரு. உங்க பிள்ளைகளை கர்த்தர் தனியா பிரிச்செடுத்து, தனியா வேறு பிரிச்சு, என் பிள்ளைக்கு ஊழியத்துக்கும் சம்பந்தம் இல்ல, என் பிள்ளை அதுல இன்ட்ரெஸ்டா இல்ல, ஆனா கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை வருகிறது, இல்லை ஆண்டவர் உன் பிள்ளையை சம்பந்தமே இல்லாத ஒரு உன்னதமான அந்த ஊழியத்தை கர்த்தர் அவனுடைய கையிலே கொடுத்து, லட்சங்களுக்கு கர்த்தர் கோடிகளுக்கு அவர்களை நம்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் இதோ எழுப்புகிறார். ஹalleluya ஹalleluya. அன்றைக்கு நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென்.